என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், செய்தி மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்போதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். கதையின் கருத்தையும் குரலையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய இன்னா செய்யாமை அதிகாரத்தின் 4ஆம் குரல், அதாவது எண்ணிக்கைப்படி 314ஆம் குரல். இந்த குரல் யாரும் அறிந்த ஒன்று, பலரால் பலவிதமாக பல மேடைகளில் கூறப்பட்ட ஒன்று, உயர்ந்த கருத்துள்ள குரல். குரல் என்னவென்றால், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இதன் பொருள் என்னவென்றால், நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கி தலை குனியும்படி அவருக்கு நன்மை செய்வதுதான். கதையை பார்ப்போம். தனக்காரர் தனபால் மகன் தனசேகரன் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் ஒரு மரத்தடியில் தலையில் நெற்றியில் காயத்திற்கு கட்டுடன் உட்கார்ந்திருந்தான். சுற்றி இருந்த நண்பர்கள், தனசேகரா, நீ ஏன் இப்படி பொறுமையா இருக்க? கடைசி வருட படிப்புக்கு வந்துட்டோம். நீயும் மெரிட் ஸ்டூடெண்ட். வீட்டில் வசதிக்கு குறைவில்லை. எழுதுதல், வரைதல், பேசுதல் என திறமையும் இருக்கு. நாங்கள் சொன்னதை கேட்டு மாணவர் தேர்தலில் நின்று அடி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தேர்தலில் நீ ஜெயிப்பது என்பது உறுதி. ஆனா அந்த ராஸ்கல் தேவராஜ் தேர்தலில் நின்று வாய் வார்த்தையை விட்டு மற்றவங்களுக்கு கோபம் உண்டாக்கி சண்டை வந்து இப்ப நீ அடி வாங்கிட்டு வந்து இருக்கிற. ஏண்டா நீ அவனை தொடமாட்டியா? இப்படி அடியோடு நிக்கிறிய ஏண்டா என கேட்டனர். தனசேகரன் அதற்கு, அப்படி இல்ல, எனக்கு எந்த குறையும் இல்லை. தேவராஜ் அம்மா அப்பா எங்ககிட்ட வேலை செய்தவங்க, வசதி குறைவு, ஒரு தம்பி 2 தங்கை அவங்களுக்கு. அப்பா குடிச்சே செத்தாச்சு. அம்மா தாத்தா பாட்டின்னு வேலை செஞ்சு அரசு ஸ்காலர்ஷிப்ல எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க படிப்பும் சுமார் தான். என்னமோ பெயர்ல இருக்கிற ராஜாவை போல வாழ ஆசைப்படுறான் அவன். அவனுக்கு இந்த தேர்தல் தேவையில்லாதது. நானே உங்க கட்டாயத்தால ஏதோ எனக்கு இருக்கிற வசதியால கொஞ்சம் நல்லது செய்யலாமேன்னு நான் தேர்தலில் நிற்கவே ஒத்துக்கிட்டேன். இப்போ இப்படி ஆயிடுச்சு. அவனை ஒன்றும் செய்திடாதுங்க. அடிபட்டா மருத்துவம் செய்து கொள்ளவும் வசதி இல்லாத குடும்பம். கடைசி வருட படிப்பு அவனுக்கு வீணாகிவிடும். விட்டுடுங்க என்றான். கல்லூரியில் அந்த வருட நிகழ்வுகளில் தனபால் தலைமையில் நடைபெற்றது. அப்போது சேவைகள், கல்வி சுற்றுலாக்கள் என எல்லாவற்றிலும் தேவராஜ் கோஷ்டி பல கிண்டல்கள், கேலிகள், இடைஞ்சல்கள், தடைகள், பொருள் விரயம் என பலவற்றை செய்தது. தனசேகரன் தன் நண்பர்கள் உதவியுடன் அவற்றை கடந்து, மாணவர் தலைவர் என்ற முறையில் அவற்றையெல்லாம் கடந்து அவற்றையும் நிறைவாக பலரும் பாராட்டும்படியாக செய்தான். படிப்பில் மிகவும் கவனமாக இருந்தான். தேவராஜ் தன் கெடுதல் புத்தியால் கீழ்த்தர செயல்கள், திட்டங்கள் செயல்படுத்த மனம் செல்ல படிப்பில் நாட்டமின்றி இருந்தான். அவனது தாய் சுந்தரமா பழைய பழக்கத்தால் தனசேகரன் குடும்பத்தாரிடம், அதாவது அவர் தந்தை தனபாலிடம் வந்து அழுது வேதனைப்பட தனசேகரன் மூலம் தேவராஜின் நடவடிக்கை அறிந்து மேலும் தனபால் பதவினார். கல்லூரி தேர்வுக்கு கூட பணம் கட்ட முடியாத சூழலில் தனசேகரன் தந்தை தனபாலிடம் சொல்லி உதவி செய்தான். தந்தை மூலம் படிப்பில் திறமை குறைவாக அந்த வருடம் செயல்பட்ட மாணவருக்கு மாலை நேரங்களில் சிறப்பு வகுப்புகள் எடுக்க ரகசிய ஏற்பாடு செய்தான் தனசேகரன். அதில் சுந்தரமாவிடம் சொல்லி தேவராஜை அதில் இணைய செய்தான். சிறப்பு வகுப்பு ஏற்பாடு யாருடையது என தனசேகரன் நண்பர்களுக்கு கூட தெரியாது. தேர்வு நெருங்கிய காலத்தில் நடைபெற்ற பல மாதிரி தேர்வுகளில் தனசேகரன் பலவற்றில் முதல் ரேங்க் என இருந்தான். ஆசிரியர் யாவரும் தனசேகரன் இந்த வருட கல்லூரி நம்பிக்கை நட்சத்திரம், அண்ணா பல்கலைக்கழக முதல் மாணவனாக தேறி கல்லூரிக்கு பெருமை தேடி தருவான் என்று பேசிக்கொண்டனர். இதனால் பொறாமை கொண்ட தேவராஜ் தனசேகரன் கார் பிரேக்கில் கை வைக்க, விபத்தில் தனசேகரனுக்கு கால்களில் நிறைய காயங்கள், நடக்க முடியவில்லை. நல்ல வேலை, எலும்பு முறிவு இல்லை. மருத்துவம் செய்து கொண்டான். தேவராஜ் தான் விபத்துக்கு காரணம் என நண்பர்கள் மூலம் தனசேகரன் அறிந்து கொண்டான். ஆனால்
அவர்களை அடக்கி அவரையும் தேர்வில் கவனம் செலுத்த செய்தான். தேர்வுக்கு தக்க நாட்கள் வந்த தனசேகரன் பொறுமையாக நல்ல விதமாக தேர்வு எழுதினான். தேர்வு விடுமுறையில் அவனது உடல் தேறியது. தந்தை தனபால் தேவராஜ் விஷயம் அறிந்து நடவடிக்கைகள் எடுக்க முனைய தனசேகரன் தடுத்தான். அப்படி செய்தால் தேவராஜ் நன்னடத்தை சார்ந்து பாதிக்கப்பட்டு அவனது எதிர்காலம் வீணாகும், வேலைவாய்ப்புகள் பறிபோகும் என்று கூறி அதை தடுத்தே விட்டான். எதிர்பார்த்தபடி தனசேகரன் பல்கலைக்கழக முதல் மாணவனாக வர அனைவரும் அவனை கொண்டாடினர். அவனது மேல் படிப்பு அமெரிக்க கல்லூரியில் மெரிட்டால் சலுகையுடன் கிடைத்தது. படிப்பின் போது தேவராஜ் தாய் வியாதியில் இருந்தால் குறைந்த மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற தேவராஜை தந்தை தனபால் மூலம் அவருடைய நண்பர் கம்பெனியில் வேலைக்கு சேர ஏற்பாடு செய்தான் தனசேகரன். அவரது தம்பி தங்கைகள் கல்வி பொறுப்பையும் தந்தை தனபால் ஏற்றுக்கொள்ள செய்தான். உண்மையை அறிந்த தேவராஜ் மனம் வருந்தி திருந்தினான். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, மன்னிக்கும் பாங்கு என்பது இக்காலத்தில் மிக குறைவே இல்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் ஒரு சில இடம் நாம் அதை பார்க்கிறோம். இந்த மன்னிக்கும் சூழ்நிலை எப்பொழுது வருகிறது என்றால், செய்யாத தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கும் போது, செய்யாத தவறுகளுக்கு இழப்புகள் வரும்போது இது மன்னிக்கும் சூழ்நிலை வருகிறது. ஆனால் அதை செய்தோர் வருந்தி திருந்திட நாம் பல நடவடிக்கைகள் எடுக்கும்போது அதில் நல்லதும் நடக்கலாம், இருவருக்கும் கெடுதலும் நடக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் அதாவது அவரவர் வாழ்க்கைகள் மாறுதல் அடையலாம், பாதிக்கப்படலாம். இதனால் நாம் நமக்கு பாதிப்பு குறைவாக இருந்தாலும் சரி, பாதிப்பு சற்று அதிகமாக இருந்தாலும் சரி, மன்னிக்கும் மனம் கொண்டு வாழ்ந்தால் நட்பு வளரும், மனிதாபிமானம் வளரும், உலகில் நல்லவைகள் நடக்கும். இதனை சொல்வது எளிதாக இருக்கலாம், செய்வது கடினமான ஒன்று. ஆனால் செய்தால் பலன் நிச்சயமாக உண்டு என்பது திருவள்ளுவரும் பெரியவர்களும் அறிந்த அனுபவம். இதை அவர் சொல்வதை நாம் நினைந்து சிந்திப்போம், செய்ய முற்படுவோம். வேறொரு குழுடன் அதன் கதையுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதை, கருத்து, பொருள், படங்கள் யாவும் கற்பனையானவை. யாரையும் இதையும் குறிப்பிடவும் அல்ல, அவ கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் வரும் படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவற்றை பதித்திற்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த கதையை மற்றவர்களுக்கு இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்திட, மக்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள் செய்யலாம். வணக்கம்.